வணக்கம். நான் இமானுவேல். நம்ம இன்றைக்கி வந்து எமிட் கோடிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எமிட் கோடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, HTML சிஎஸ்எஸ்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கக்கூடிய ஒரு ஷார்ட் கோடு மாதிரி. இதை வச்சு நம்ம வந்து நம்மளோட கோடிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்களோ அதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நம்மளோட HTML கூட குயிக்காக பண்ணலாம். ஒரு டெம்ப்ளேட்டை வந்து வித்தின் ஒரு 1 மினிட்குள்ளேயோ இல்லாட்டி ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது ஒரு சிம்பிள் டெம்ப்ளேட்டை. ஓகேவா? அது எப்படின்றது நம்ம இன்றைக்கி கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சைட்டுக்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும். இந்த சைட்டோட URL வந்து emit.io. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், emit.io URL. இதை நீங்கள் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறது வந்து விஷுவல் கோட் ஸ்டுடியோவில் நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். அந்த விஷுவல் கோட் ஸ்டுடியோவில் வந்து டிஃபால்ட்டாகவே வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா எமிட் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். மற்றபடி நீங்கள் வந்துட்டு வேறு ஆட்டம் இல்லாட்டி சப்ளைம் டெக்ஸ்ட் இல்லாட்டி நீங்கள் இதில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு நோட்பேட்++ அந்த மாதிரி இல்லாட்டி ட்ரீம் வியூவர், நெட்பீன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அந்த டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற நீங்கள் இது கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், அவங்க ரீட்மி ஃபைல் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றதுலாம் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஆன்லைன் சர்வீஸில் அவங்க எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, கோட் பென், JS Fiddle இதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன் எடிட்டரில் அது இன்பில்ட்டாகவே இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது வந்து இன்றைக்கி வந்து விஷுவல் கோட் ஸ்டுடியோவில் எமிட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம கோட் பண்ணலாம், என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி கற்றுக்கிறது நீங்கள் அப்படின்ற நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறோம். ஓகே, நம்ம இப்போ எமிட்டில் சைல்டு எலிமெண்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைல்டு எலிமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கிரேட்டர் தென் யூஸ் பண்ணுறோம். அதாவது எப்படின்னா, இப்போ டிவ்க்குள்ளே எனக்கு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் ஐட்டம் வேணும் அப்படின்னா டிவ்வுக்கு அப்புறம் வந்து நான் என்ன யூஸ் பண்ணணும், கிரேட்டர் தென் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அன்ஆர்டர் லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் யூஸ் பண்ணி லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணணும். இப்போ நான் கொடுத்துருக்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணால் சைல்டு எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம அதை இப்போ எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் என்னோடய விஷுவல் கோட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறேன். அதில் வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த டெம்ப்ளேட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருக்கேன். சைல்டு எலிமெண்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். டிவ் கிரேட்டர் தென் அன்ஆர்டர் லிஸ்ட் கிரேட்டர் தென் லிஸ்ட் சைல்டு எலிமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகணும். அதுக்கு நான் இப்போ டேப் நீங்கள் அழுத்தலாம், இல்லை அப்படின்னா என்டர் கூட அழுத்தலாம் நீங்கள். ஓகேவா? என்டர் அமுத்திட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து ரொம்ப குயிக்காகவே க்ரியேட் பண்ணிடும். நீங்கள் ஒவ்வொன்றா டைப் பண்ணி ஒவ்வொரு லைனில் எழுதணும் அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து சைல்டு எலிமெண்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறன்னு தெரிஞ்சிருப்பீங்க. கிரேட்டர் தென் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிப்லிங்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது ஒரே சேம் லெவலில் வந்து எப்படி நீங்கள் வந்துட்டு எலிமெண்ட்ஸ், அதாவது டேக்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து நான் டிவ்வுக்கு அப்புறம் எனக்கு பேராகிராஃபுக்கு அப்புறம் வந்துட்டு பிளாக் கோட், அதாவது BQனா பிளாக் கோட்டு. ஓகேவா? அதாவது ஷார்ட் ஃபார்ம் வந்து எமிட்டில் வந்து ஷார்ட் ஃபார்ம் பிளாக் கோட்க்கு வந்து BQன்னு வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பேராகிராஃப், அடுத்தது வந்து பிளாக் கோட். அது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிப்லிங்ஸ்க்கு வந்துட்டு ப்ளஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் அதை க்ரியேட் பண்ணுறேன். டிவ் ப்ளஸ் பேராகிராஃப் ப்ளஸ் பிளாக் கோட். இப்போ நான் வந்து டேப் ஆர் என்டர் அமுத்தினா சேம் லெவலில் வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு மேலே வந்துட்டு டிவ் க்ரியேட் ஆயிடுச்சு, ப்ளஸ் பேராகிராஃப் க்ரியேட் ஆயிடுச்சு, ப்ளஸ் பிளாக் கோட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிப்லிங்ஸ் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு இதில் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் ஒவ்வொரு டைமும் நீங்கள் பண்ணும்போது நோட் பண்ணிக்கோங்க. அது டிவ்வு ப்ளஸ்ஸு பேராகிராஃப் ப்ளஸ்ஸு BQ கொடுத்துருக்கேன். இதில் எங்கேயுமே வந்து ஸ்பேஸ் கிடையாது. ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது, ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஆயிரும். ஓகேவா? சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏரோ மார்க்கோ வேறு ஏதாவது மூவ்மெண்ட் நடந்தால் கூட அந்த எமிட் அப்ரிவியேஷன் வந்து டிடெக்ட் ஆகாது, ப்ளைன் டெக்ஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அப்புறம் நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்து தான் டைப் பண்ணிவிட்டு வரணும். டிவ் ப்ளஸ் பேராகிராஃப் ப்ளஸ் BQ. ஓகே, இது வந்து சிப்லிங் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்,
ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். டிவ் ப்ளஸ் பி ப்ளஸ் பிக்யூ பண்ணிங்கன்னா சேம் லெவலில் இந்த 3 டேக்குமே க்ரியேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கிளிம்பிங் அப்கிரேட் பண்ணுறோம். அது எப்படின்னா இப்போ வந்து டிவ் இருக்குது, ப்ளஸ் எனக்கு அதுக்குள்ளே இன்னொரு டிவ் ஆட் பண்ணணும் அதே சேம் லெவலில். அந்த டிவ்வுக்குள்ளே வந்து எனக்கு பேராகிராஃப் யூஸ் பண்ணணும். பேராகிராஃப்குள்ளே ஒரு ஸ்பேன் யூஸ் பண்ணுறேன். ஸ்பேனுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு சேம் லெவலில் வந்துட்டு அதாவது பிளாக் கோட் யூஸ் பண்ணணும். அப்படின்னா புரிஞ்சுங்களா? செகண்ட் லெவலில், அதாவது 2 டேக் மெயின் எலிமெண்ட் முடியுது, டிவ்வும் பேராகிராஃபும் முடியுது. அதை விட்டு வெளியே எனக்கு வந்து ஒரு லெவல் தள்ளி பிளாக் கோட் க்ரியேட் பண்ணணும். அப்படின்னா எனக்கு நான் என்ன செய்யணும், அப் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். அது எப்படின்ற நம்ம பார்க்கலாம். இப்போது டிவ் சேம் லெவலில் இன்னொரு டிவ் க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பேராகிராஃப் க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஸ்பேன் க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அப் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு பிளாக் கோட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ட்ரை பண்ணலாம். என்டர் கொடுத்தோன்னே எனக்கு சேம் லெவலில் ஒரு டிவ் க்ரியேட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த டிவோட சேம் லெவலில் நான் ப்ளஸ் கொடுத்ததுனால இந்த டிவ் க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே வந்து கிரேட்டர் தென் யூஸ் பண்ணியிருந்தேன், பேராகிராஃப் க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே வந்துட்டு ஸ்பேன் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பேராகிராஃபை விட்டு வெளியே வந்து எனக்கு என்ன செய்யணும், பிளாக் அவுட் யூஸ் பண்ணுவோம். இதே நீங்கள் கேட்கலாம், ஏன் இங்கேயே ப்ளஸ் ஆட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. ப்ளஸ் க்ரியேட் பண்ணிட்டு என்ன இருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த பேராகிராஃப்குள்ளே தான் நமக்கு பிளாக் கோட் க்ரியேட் ஆகும். ஸோ எனக்கு வெளியே வேணும், ஒரு ஸ்டெப் வெளியே தள்ளி வேணும் அப்படின்னா நம்ம வந்து அப் சிம்பிள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும், வெளியே அவுட்டரில் வந்துட்டு பிளாக் கோட் க்ரியேட் ஆகும். நீங்கள் எனி டேக் க்ரியேட் பண்ணுறதுனாலும் அப் சிம்பிள் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். இந்த மல்டிப்ளிகேஷனில் வந்துட்டு லிஸ்ட் ஐட்டம் எனக்கு வந்து மல்டிப்ளாக வேணும், இல்லாட்டி வந்து இமேஜ் எனக்கு மல்டிப்ளாக வேணும். நீங்கள் எனி டேக் வந்து மல்டிப்ளாக யூஸ் பண்ணிக்கலாம். அது நான் உங்களுக்கு சிம்பிளாக வந்து லிஸ்ட் ஐட்டமில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது அன்ஆர்டர் லிஸ்ட் கிரேட்டர் தென் உள்ளே வந்து எனக்கு லிஸ்ட் ஐட்டம் 5 லிஸ்ட் ஐட்டம் வேணும் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஷார்ட் கோட் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அன்ஆர்டர் லிஸ்ட் உள்ளே எனக்கு வந்து லிஸ்ட் ஐட்டம் அது மல்டிப்ளை 5 பண்ண அப்படின்னா எனக்கு 5 லிஸ்ட் ஐட்டம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிளியராக க்ரியேட் ஆகிடும். ஓகேவா, புரிஞ்சுங்களா? இப்போ உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனில் எப்படி டேக் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதே வந்துட்டு எனக்கு வந்து டிவ் இருக்குது. ஓகே, எனக்கு பேராகிராஃப் வந்து ஒரு 3 பேராகிராஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் எனி டேக் வந்து நீங்கள் அதில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். குரூப்பிங் பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து குரூப்பிங். இந்த குரூப்பிங்கில் வந்துட்டு எப்படி ஒரு டிவ்வு க்ரியேட் பண்ணி அந்த டிவ்வுக்குள்ளே ஒரு குரூப் பண்ணி ஹெட்டர், அதை நான் கீழே லேஅவுட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டிவ்வு அதுக்குள்ளே ஒரு ஹெட்டரு, அதுக்குள்ளே வந்துட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் லிஸ்ட்டுக்குள்ளே வந்து அந்த லிஸ்ட் ஐட்டம் எவ்வளோ வேணும், எனக்கு 3 இருக்கணும். அந்த லிஸ்ட்டு 3 ஐட்டம் க்ரியேட் பண்ணது 3க்குள்ளேயும் எனக்கு ஆங்கர் டேக் ஒன்று, எல்லாத்துக்குள்ளேயுமே ஆங்கர் டேக் இருக்கணும். ப்ளஸ் அது போக எனக்கு வெளியே வந்துட்டு அந்த ஹெட்டர் நான் குரூப்பிங் முடிஞ்சோன்னா வெளியே வந்துட்டு எனக்கு ஃபூட்டர், அதுக்குள்ளே வந்துட்டு பேராகிராஃப் டேக் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துருக்கேங்க. ஸோ இதே மாதிரி நம்ம அங்கே ஒர்க் பண்ணி பார்க்கலாம், குரூப்பிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு டிவ் க்ரியேட் பண்ணுறான், அதுக்குள்ளே வந்துட்டு குரூப்பிங் பண்ண போகிறான். குரூப்பிங்க்கு வந்து என்னது, ப்ராக்கெட். ஓகேவா, குரூப்பிங்க்கு வந்து ப்ராக்கெட்டு. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன குரூப் பண்ண போகிறேன்னா ஹெட்டராக குரூப் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே தான் நான் மல்டிபிள் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஹெட்டர், அதுக்குள்ளே வந்துட்டு அன்ஆர்டர் லிஸ்ட், அதுக்குள்ளே வந்துட்டு லிஸ்ட் மல்டிப்ளை 3 லிங்க் வரணும். அதுக்குள்ளே நான் வந்துட்டு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஏ டேகு, அதுக்கப்புறம் நான் அந்த குரூப்பிங்க்கு வெளியே வந்துட்டு எனக்கு ஃபூட்டர் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நான் ப்ளஸ் ஆட் பண்ணி ஃபூட்டர், அந்த ஃபூட்டருக்குள்ளே வந்துட்டு பேராகிராஃப். ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே க்ரியேட் ஆயிரும். ராப்பிங் டிவ்விங் இருக்குது, ஹெட்டர் இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ ஹெட்டருக்குள்ளே நேவிகேஷன் வந்துட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே எனக்கு லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து 3 லிஸ்ட் ஐட்டம், அதுக்குள்ளே ஒவ்வொன்றுக்குள்ளேயும் தனித்தனியாக ஆங்கர் டேக் க்ரியேட் ஆகிருக்கு. அது போக பேராகிராஃப், இங்கே வந்து பேராகிராஃப் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா, சாரிங்க, ஃபூட்டர் க்ரியேட் ஆகிருக்கு. ஃபூட்டருக்குள்ளே எனக்கு வந்துட்டு பேராகிராஃப் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஷார்ட்டாக வந்து நம்ம இது வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த ஸ்லைடை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். குரூப்பிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே குரூப் யூஸ் பண்ணுறனாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ரேப்பரோ இல்லாட்டி கண்டெய்னர் அந்த மாதிரி வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன். டிவ்வுக்குள்ளே வந்துட்டு குரூப் டிவ்வுக்குள்ளே ஹெட்டரை வந்து குரூப்பாக யூஸ் பண்ணுறேன். அந்த குரூப்புக்கு வந்துட்டு பேராகிராஃப்ன்றான் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஹெட்டர் உள்ள அன்ஆர்டர் லிஸ்ட், அதுக்குள்ளே வந்து லிஸ்ட் ஐட்டம் 3, அதுக்குள்ளே வந்துட்டு ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குள்ளேயும் வந்துட்டு ஆங்கர் டேக் இருக்கணும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அது போக எனக்கு வெளியே இந்த குரூப்பிங் முடிஞ்ச உடனே வெளியே வந்து ஃபூட்டருக்குள்ளே வந்துட்டு பேராகிராஃப். அவ்வளோதான். ஒரு என்ட்ரு அமுத்துனீங்கன்னா உங்களோட ஸ்மால் லேஅவுட் வந்து க்ரியேட் ஆகும் ஒரு கிளிக்கில். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆட்ரிபியூட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆட்ரிபியூட் ஆப்ரேட்டர்ஸில் வந்துட்டு ஐடி, கிளாஸ் அந்த மாதிரி பார்க்குறோம். ஐடிக்கு வந்துட்டு ஹேஷ் யூஸ் பண்ணணும், கிளாஸ்க்கு வந்துட்டு டாட் யூஸ் பண்ணணும். இது ரெண்டும் வச்சு நம்ம எப்படி HTML ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்மளோட டேக்ஸில் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு டிவ் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஐடி அந்த டிவ்வுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஐடிக்கு வந்துட்டு ஹேஷ் கொடுத்துட்டு ஹெட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு ஆனிச்சிங்கன்னா டிவ் வந்து ஐடியோட க்ரியேட் ஆகிரும். ஓகேவா? இது வந்து என்னது ஹேஷ் கொடுத்திங்கன்னா ஐடி க்ரியேட் ஆகும். இதே வந்துட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குது. இப்போ நீங்கள் டைரெக்டாக கிளாஸ் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா டாட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கிளாஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணேன்னா இது டிவ் தான் க்ரியேட் ஆகும். இதே வந்து நான் வந்து ஒரு டேகு கூட ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன். பேராகிராஃப் கூட க்ரியேட் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லுற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். என்ன பண்ணியிருக்கேன்னா பி டாட் ஃபஸ்ட் லைன் கிளாஸ் அந்த நேம் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன்னா பேராகிராஃப்க்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகும். இதே மாதிரி தான் நீங்கள் இப்போ என்ன வேணால் நீங்கள் இப்படி க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து ஆங்கர் டேக் கிளாஸ் லிங்க், கிளாஸ் நேம் வந்து லிங்க்னு கொடுத்துருக்கேன். ஆங்கர் டேக்குக்கு லிங்க் வந்து கிளாஸாக க்ரியேட் ஆகிரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ஆட்ரிபியூட் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது ஐடியும் கிளாஸும் எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஐடிக்கு வந்துட்டு ஹேஷ், கிளாஸ்க்கு வந்துட்டு டாட். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு கஸ்டம் ஆட்ரிபியூட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கஸ்டம் ஆட்ரிபியூட்டில் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா இமேஜுக்கு வந்து எஸ்ஆர்சி வித் அந்த மாதிரி கொடுக்கலாம். கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் எமிட்டில் வந்துட்டு இமேஜ் கொடுக்கும்போது ரெண்டு ஆட்ரிபியூட் தான் க்ரியேட் ஆகும் டிஃபால்ட்டாக. எஸ்ஆர்சி, இன்னொன்று வந்து ஆல்ட். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஐஎம்ஜி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எஸ்ஆர்சின்ற ஆட்ரிபியூட்டும் ஆல்ட்ன்ற ஆட்ரிபியூட்டும் க்ரியேட் ஆகிரும். ஆனால் எஸ்ஆர்சியில் வந்துட்டு டிஃபால்ட்டாக கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? இதே நான் வந்து எனக்கு இப்போ எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு ஆட்ரிபியூட் தேவை, வித்து வேணும் இல்லாட்டி டைட்டில் வேணும். வித்து இல்லாட்டி டைட்டில் வேணும்னா நான் மேனுவலாக தான் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். அங்கேயே மேனுவலாக தான், ஆனால் ஷார்ட் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கஸ்டம் ஆட்ரிபியூட்க்கு எப்படி என்ன யூஸ் பண்ணணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? மறந்துடாதீங்க, கஸ்டம் ஆட்ரிபியூட்க்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஐஎம்ஜி ஸ்கொயர் ப்ராக்கெட், எனக்கு சோர்ஸ் ஃபைல் வந்துட்டு இப்படி கொடுக்குறேன். இதில் வந்துட்டு pic.jpg, இதில் வந்துட்டு இன்னொன்று வராத ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்குறோம். வித் வந்துட்டு இது வந்து 100 தான் இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இப்போ வந்து க்ரியேட் ஆகிரும். அடுத்து வந்துட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஆல்ட் டேக் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே மேனுவலாக என்ட்ரி பண்ணிக்கலாம்.
இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஒரு இதில் க்ரியேட் ஆயிரும். ஓகேவா? இது வந்து கஸ்டம் ஆட்ரிபியூட்டுக்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணால் எனி டேக்கில் வந்துட்டு நீங்கள் இதுலன்னு இல்லை எதில் வேணால் நீங்கள் வந்து கஸ்டம் ஆட்ரிபியூட் க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஆங்கர் டேக்கே இருக்குது. ஆங்கர் டேக் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஹெச்ஆர்எஃப் ஹேஷ் அது போக டைட்டில் ஈக்குவல் இது வந்து லிங்க்னு ஒரு டைட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே க்ரியேட் ஆயிரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து கஸ்டம் ஆட்ரிபியூட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது இதில் வந்து எமிட்டில் வந்துட்டு டெக்ஸ்ட்டு பற்றி பார்க்கலாம். டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது உள்ள ஒவ்வொரு டேக்குள்ளேயும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு கர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தோன்னா புரிஞ்சிருக்கும். ஆங்கர் டேக்கு கிளிக் ஹியர்னு ஒரு டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து கிளிக் ஹியர்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ரெண்டாவது நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பேராகிராஃப், அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்துட்டு கிளிக்னு உள்ளே எழுதியிருக்கேன். ப்ளஸ் எனக்கு வந்து ஒரு ஆங்கர் டேக் அதுக்குள்ளே க்ரியேட் பண்ண அந்த ஹியருக்கு வந்து ஆங்கர் டேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஹியராக வந்து கர்லி பிரேசஸ் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து அந்த பேராகிராஃபோட டெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க டு கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஆங்கர் டேக் இருக்குது. எனக்கு வந்து இதுக்குள்ளே வந்துட்டு கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வேணும்னு வச்சிங்களேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே கிளிக் ஹியர்னு ஆயிரும். ஸோ நான் இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன லிங்க் வேணால் கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதையா click greater than anchor tag here plus 2 ஓகே. இப்போ நமக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சுங்க. நான் ஸ்பேஸிங் கொடுக்கணும். ஓகே. இப்போ வந்து கிளிக் ஹியர் டு கண்டினியூன்னு சொல்லிட்டு அந்த பேராகிராஃப்குள்ளே நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும், உங்களுக்கு நீங்கள் கர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட இருக்குது இதில். என்ன அப்படின்னா இப்போ வந்து டம்மி டெக்ஸ்ட்டெலாம் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, லோரம்ஸ். ஸோ லோரம் இப்சம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், சம்டைம் வந்துட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம என்ன செய்வோம், காப்பி பண்ணி போடுவோம். அது நீங்கள் அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது எமிட்டில். இப்போ லோரம்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த டம்மி டெக்ஸ்ட் வந்து இங்கே க்ரியேட் ஆகும். அதாவது லோரம்னு நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணும். எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, லோரம் அப்படின்னு டைப் பண்ணி டேப் ஆர் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும். ஓகே. இப்போது இதில் வந்துட்டு எனக்கு பர்டிகுலர் வேர்ட் கவுண்டிங் வேணும் அப்படின்னா இப்போ லோரம் 5 வேர்டு மட்டும் எனக்கு போதும் அப்படின்ட்டு லோரம் ஸ்பேஸ் இல்லாமல் 5 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா 5 வேர்டு மட்டும் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இப்போது எனக்கு 5 பேராகிராஃப் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? 5 பேராகிராஃப் க்ரியேட் பண்ணுறான். அதில் வந்துட்டு P × 5 அதுக்குள்ளே வந்துட்டு லோரம் 5. இப்போ 5 பேராகிராஃப்குள்ளே எனக்கு என்ன ஆகும், லோரம் வந்து டம்மி டெக்ஸ்ட் க்ரியேட் ஆயிரும், 5 வேர்டாக க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ லோரம் கூட நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி ஓகே. கடைசியாக நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு நான் லேஅவுட் நான் காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லேஅவுட்டை வந்துட்டு ஒரு குறைஞ்ச நேரத்தில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கண்டெய்னர் நல்லா நோட் பண்ணிங்க. கண்டெய்னர் மெயின் டிவ்வு கிளாஸு, அதுக்குள்ளே வந்துட்டு ஹெட்டர் இருக்குது. அது வந்து ஹெட்டர் வந்து குரூப்பிங்கு. இந்த குரூப்பிங்குள்ளே வந்துட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே 3 நேவிகேஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பேனர் ஒரு சும்மா ஒரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பாக்ஸஸ் வந்து 3 பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். காலம் 3 காலம் வந்து பாக்ஸ்ன்னு சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரோ போடுறதுக்கு நான் மறந்துட்டேன். நான் கோட் பண்ணும்போது ஆட் பண்ணுவேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ ரோக்குள்ளே 3 பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு வெளியே வந்துட்டு ஃபூட்டர் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? சேம் இதே மாதிரி நமக்கு அங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஸ்டைல்ஸ் எழுதணும். அதை நம்ம எழுதிடலாம். குளோபல் ஸ்டைல் வந்து என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, பாக்ஸ் சைஸிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன செய்யணும், ஓப்ஸ் வேகமாக அடிக்கிறதுல சிலதெல்லாம் மறந்துடுவோம். ஸோ அதுக்காக இந்த எமிட்டில் அடித்து நிறையா இதை மறந்துடுறோம். நான் மறந்துடுறேன். ஸோ குளோபல் ஸ்டைலில் பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா பேடிங் வந்து நம்ம கொடுக்கும்போது அது வந்து இப்போ 33% வந்து நான் பேடிங் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 100%ல் 15 பிக்சல் பேடிங் கொடுத்தோன்னா 33% ப்ளஸ் 15 பிக்சல்னு எடுத்துக்கும். ஸோ அந்த பார்டர் பாக்ஸ்க்குள்ளே நம்ம கொடுத்தோம்னா அந்த பேடிங் வந்துட்டு எக்ஸாக்டாக நம்ம என்ன வித்து கொடுக்குறோமோ அதுக்குள்ளே இருந்து எடுத்துக்கும். ஸோ அதனால தான் இந்த பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் கொடுக்குறது. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, புதுசாக இருக்குது உங்களுக்கு. ஓகே, அடுத்து வந்து கண்டெய்னர் சொல்லியிருந்தேன் இல்லையா? கண்டெய்னர் அதுக்குள்ளே அன்ஆர்டர் லிஸ்ட் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நான் வரிசையாக நான் லேஅவுட் போட்டதை வச்சு நான் எழுதுகிறேன், பார்த்துக்கலாம். கரெக்டாக வருதான்னு தெரியல, பார்க்கலாம். கண்டெய்னர் வித் வந்துட்டு இதுக்கு வந்து 80% கொடுக்குறான். அதுக்கப்புறம் வந்துட்டு மார்ஜின் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு மார்ஜின் வந்து 0 ஆட்டோ, இது கண்டெய்னர் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹெட்டர் வந்துச்சு, ஹெட்டர் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஸ்கை ப்ளூ. ஓகே, வித் வந்துட்டு 100% கொடுக்குறான். இதோட டிஸ்பிளே வந்துட்டு ஃப்ளக்ஸ் கொடுத்துடலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்துட்டு டிஃபால்ட்டாகவே ரோ தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து இது வந்து ஃப்ளக்ஸ் எண்டு. ஸோ எண்ட்லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அந்த நேவிகேஷனு இல்லையா? ஸோ அதனால் ஃப்ளக்ஸ் எண்டுன்னு கொடுத்தலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெட்டருக்குள்ளே இருக்கிற அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு எழுதலாம். டிஸ்பிளே ஃப்ளக்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்துட்டு ரோ. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பேடிங் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், அந்த மேலே கீழே சைடில், இல்லைன்னா நேவிகேஷன் ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன், பேடிங் வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம் வந்து ஒரு 15 பிக்சல்ஸ் 15 பிக்சல் இல்லை 10 பிக்சல் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 15 பிக்சல்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெட்டருக்குள்ளே இருக்கிற அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு லிஸ்ட்டு ஸ்டைல் வந்துட்டு நான் பண்ணுறேன், இல்லைன்னா அந்த புல்லட் பாயிண்ட் வந்துட்டுருக்கும். ஸோ அது மட்டும் போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு பேடிங் வந்து 5 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா சம்டைம் வந்து ஆங்கர் டேக் ஏதாவது பிரச்சனை பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே கொடுத்துக்கலாம் ஒரு 10 பிக்சல் ஆர் 5 பிக்சல், 10 பிக்சல் கொடுத்துக்கலாம். அப்புறம் பேனர் வருது, பேனர். இது வந்துட்டு சும்மா கலர் தான், பேக்ரவுண்ட் கலர் தான். ஸோ அதனால் இதுக்கு வந்து ஹைட் மட்டும் செட் பண்ணிவிட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தலாம். ஸோ 250 பிக்சல். இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஏதாவது ஒரு கலர் கொடுப்போம் சும்மா. ஓகே, அப்புறம் வந்துட்டு ரோ இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ரோ வந்து கிரியேட் பண்ணலாம். டிஸ்பிளே இது வந்து ஏன்னா அந்த கீழே இருக்கிற பாக்ஸ் 3 பாக்ஸ் வருது இல்லையா, அதுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துடலாம். அது வந்து ரோ டைரக்ஷனும் ஃப்ளக்ஸ் டைரக்ஷனும் கொடுத்துடலாம். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரோ தான் இருக்கும். நீங்கள் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் மாற்ற போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் காலம். இது வந்து இதில் வந்து பேசக்கூடிய விஷயம் இல்லை, இதில் வந்து எமிட் பற்றி தான் பேசணும். இருந்தாலும் உங்களுக்கு லேஅவுட் எப்படி பக்காவாக குயிக்காக பண்ணுறோம் அப்படின்றத பற்றினால நான் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்துட்டு சென்டர் இல்லை எண்ட் டு எண்ட் இருக்கணும் எல்லாமே. ஸோ ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து பேடிங் வந்துட்டு 15 பிக்சல்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்டு.
சாரி டாப் அண்ட் பாட்டம், ஏன்னா பேனருக்கும் ஃபூட்டருக்கும் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் 15 பிக்சல் டாப் அண்ட் பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 0 கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாக்ஸ்க்கு டாட் பாக்ஸ் ஓகேவா, அதுக்கு வந்துட்டு பேடிங் வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம் 0, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 15 பிக்சல். அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ், இதோட வித்து வந்து எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். ஸோ டிவைடட் பை 3. ஸோ அதனால் ஃப்ளக்ஸ் க்ரோ வந்து 3 கொடுக்குறான். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு என்ன இருக்கக்கூடாது, பேடிங் வந்துட்டு லெஃப்ட் இருக்கக்கூடாது. ஸோ நான் பாக்ஸ் ஃபஸ்ட்டு சைல்டு யூஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்துட்டு பேடிங் -left 0. அதே மாதிரி பாக்ஸ் ரைட்டு வந்துட்டு இருக்கக்கூடாது. பாக்ஸ் லாஸ்ட்டு சைல்டு வந்து ரைட் சைடில் இருக்கிறது. ஸோ சாரி, லாஸ்ட்டு சைல்டு வந்து பேடிங் ரைட் வந்து 0. ஓகே, அதுக்குள்ளே இன்னொரு இது வேணால் நான் எழுதிடலாம், இன்னுன்னு சொல்லிவிட்டு எழுதுனா அந்த கலர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு வந்து சும்மா ஜஸ்ட் இன்னுன்னு சொல்லிட்டு ஒரு டம்மியாக க்ரியேட் பண்ணுறான். அதை வந்து பாக்ஸ்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கலாம். பாக்ஸ்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கிறான். இதுக்கு வந்துட்டு ஹைட் வந்து செட் பண்ணுறான். ஹைட் வந்து ஒரு 150 பிக்சல்ஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. இது எல்லாமே வந்து நான் சும்மா உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு சும்மா ஏதோ ஒரு கலர் கொடுக்கலாம். அப்புறம் இதோட பேடிங் வந்துட்டு எனக்கு அந்த டெக்ஸ்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா கேப் இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால் 15 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஃபூட்டர், இதோட லாஸ்ட் ஹைட் வந்துட்டு ஒரு 50 பிக்சல். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நான் அந்த பேனர் கொடுத்த கலரை கொடுத்துலாம், அப்போ அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், மேட்ச் ஆகிற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம ஸ்டைல்ஸ் வந்து இங்கே பண்ணிட்டோம். இதை வச்சு நம்ம இங்கே வந்துட்டு ஒரே லைனில் இவ்வளோத்தையும் இப்போ பண்ண போகிறோம். டாட் கண்டெய்னர் உள்ளே வந்துட்டு குரூப் ஆஃப் ஹெட்டர் எழுதணும். ஹெட்டர் அதுக்குள்ளே வந்துட்டு அன்ஆர்டர் லிஸ்ட், அதுக்குள்ளே வந்துட்டு லிஸ்ட்டு வந்து 3, அதுக்குள்ளே வந்துட்டு ஆங்கர் டேக், அப்புறம் ப்ராக்கெட்டுக்கு வெளியே வந்துட்டு ப்ராக்கெட்டுக்கு வெளியே வந்துட்டு பேனர், அதுக்குள்ளே வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், குரூப் ஆஃப் பாக்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த இது வந்து ப்ளஸ் போட்டு நம்ம உள்ள குரூப் வந்து ரோ க்ரியேட் பண்ணணும். டாட் ரோ, அதுக்குள்ளே வந்துட்டு டாட் பாக்ஸ், அந்த பாக்ஸ் வந்துட்டு இன்ட்டு 3 இருக்கணும். ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே வந்துட்டு டாட் இன் இருக்கணும். அது டாட்ன்றது எல்லாமே கிளாஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு சேம் லெவலில் வந்துட்டு ஃபூட்டர் இருக்கணும். ஃபூட்டருக்குள்ளே வந்துட்டு பேராகிராஃப். இப்போ என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டென்ட் எல்லாமே வந்திருக்கும். இதை நம்ம வந்து லைவ் சர்வரில் கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இங்கே வந்து டெக்ஸ்ட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஹோம், அபவுட், அதுக்கப்புறம் வந்துட்டு கான்டாக்ட் இந்த பேனர்லாம் இருக்கட்டும். இதுக்கு வந்து லோரம் வந்து ஒரு 8, இந்த 8, இதில் வந்துட்டு லோரம் வந்து ஒரு 7, இது வந்து லோரம் வந்து ஒரு 8. ஓகே, இங்கே வந்து லோரம் வந்து ஒரு லோரம் ஒரு 5. ஓகே, சும்மா இதெல்லாமே உங்களுக்கு டம்மியாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் எதுவும் செக் பண்ணி பார்க்கலாம் லைவ் சர்வரில் போட்டு. வாவ், பார்த்தீங்களா, கடை வந்துச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிள் மேட்டருங்க. எமிட் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கோடு வந்து இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எமிட் எப்படி யூஸ் பண்ணுற நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.
தொடர்ந்து டெவ் டச் தமிழை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நாலேஜ் வளர்த்துக்குங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்கள். நம்ம பண்ணுற வேலை தான் நம்மளை வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றும். அது உண்மைங்க, எனக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த டெக்னாலஜியில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ புதுசாக கற்றுக்குங்க. இந்த சேனலில் இது மாதிரி பல சேனல்கள் டெக்னாலஜிஸ் சேனல் இருக்குது, நீங்கள் போய் கற்றுக்குங்க. ஈஸியாக சொல்லித்தரவங்கக்கிட்ட. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா சேனல்லையும் சொல்கிறது தானே. ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, மறக்காமல் இன்னொன்று கூட உங்கள்கிட்ட சொல்லணுன்னுட்டு இருந்தால், என்னென்னா நிறைய பேர் வந்து வேர்ட்ப்ரெஸ் ப்ளக்கின்ஸ் வந்து டெவலப் பண்ணுறது எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஈஸி தான். எனக்கு டைம் இல்லாதனால தான் நான் போட முடியல. நான் கூடி சீக்கிரம் அது உங்களுக்கு வந்து நான் போடுறேன். ப்ளக்கின்ஸ், ஏபிஐ, ஹெடர்லெஸ்ஸு, அந்த மாதிரி நிறையா டெக்னாலஜி வேர்ட்ப்ரெஸ்ஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு எப்படி நான் சொல்லித்தரேன். வரப்போகிற வீடியோஸில் ஒவ்வொன்றா நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.